கோபியை பிடிக்காதவங்களே கிடையாது. அவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் ஒரு ராக் ஸ்டார். சொல்லிட்டு எதுக்கு திரும்பி வீடியோஸ்லாம் எப்படி பேசுவார், இப்போ அப்படியே ஹம்பிளா இருக்காரு. இல்ல அவர் சொல்லிட்டு திரும்பலைன்னா நான் நம்பியிருப்பேன். சொல்லிட்டு பார்த்தாரு பார்த்தீங்களா. அதிர்ச்சி. கரெக்ட். பிரிட்ஜ் அவர் டான்ஸ்ல குதிச்சதுதான் அவர் சொன்னதான் உண்மை. டான்ஸ் தான் போகுது சாமி. பஸ்ல இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே குதிக்கணும். பிரிட்ஜ் மேல அங்க இருக்கும். அப்படி மிஸ் ஆச்சுன்னா அப்படி அந்த மூலக்கடை பிரிட்ஜ்ல இருந்து கீழே வேணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல திருப்பி போமா. யாரா அந்த உடம் அந்த ஆளுக்கு ஒரு மோரை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நாங்களாம் சேர் போட்டு டீ குடிச்சிட்டே பார்த்துக்கிட்டேன். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பார்க்கணும். அதுவும் நல்லா ஃபுல் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கணும். எப்படி என்ஜாய் பண்றாங்க. ஆனா என்னன்னா லைட்டா சொல்ல மாட்டீங்க. சொன்னா அப்புறம் எதுக்கு படம் எடுக்கணும். ஓகே, கதையா சொல்லி பாட்காஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். லிட்டில் டாக்ஸ் வழங்கும். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? படம் எப்படி வந்திருக்கு? வில் ஸ்டார்ட் வித் யூ, தி டைரக்டர், தி ஆக்டர், தி எவ்ரிதிங். சொல்லுங்க. ரொம்ப நல்லா, ரொம்ப ஹாப்பியான ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் குடும்பத்தோடு வந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அது இல்லாமல் டேக் அவேஸும் நிறைய இதில் இருக்குது. நிறைய கருத்துக்களும் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஜாலியாக சொல்ல முடியுமோ அது சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால் ரொம்ப நல்லா ஹாப்பியாக வந்திருக்கு படம். அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம கமர்ஷியல் ஃபிலிம்ஸாகவே இருந்தாலும் பீப்புள் வந்து ஏதாவது அதில் ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரியோ இருந்தால் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் நவ். அது ரொம்ப நம்ம இப்போ கமர்ஷியலே நம்ம எடுத்தாலுமே அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள்? இல்லை, ரொம்ப சூப்பரான விஷயம் தான் இல்லைங்களா. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கிறது வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து 2 பேரோட வருகைக்கு முன் பின் அப்படின்ற மாதிரி பிரிச்சிடலாம். அவர் பாரஞ்சித் சார், வெற்றிமாறன் சார்லாம் வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து அதுக்கான இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் இருக்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து இங்கே சூப்பராகவே இருக்குது. அது நிறைய பேர் இன்னும் மக்கள் வந்து அதை வந்து பயங்கரமாக அதை கொஸ்டின் பண்ணுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாக பேசணும், கரெக்டாக பேசணும். அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னும் போது அதுக்கு நமக்கும் வந்து அந்த பொறுப்பும் உள்ளே இருக்குது. இது ப்ரெஷரா அப்படின்றத தாண்டி பொறுப்பு நல்லா இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே மூவிஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஆட்கள் தான். நீங்கள் என்ன சொன்னாலும் படமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னாலுமே அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக பண்ணுறதுன்றது வந்து கரெக்டான விஷயம் தான். எல்லோரும் கேள்வி கேட்குறது சூப்பரான விஷயம். தொடர்ந்து கேளுங்க. உங்களோட ஆர்க்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்க், லைக் டக்குன்னு ஒரு டான்ஸர்லேருந்து டர்ன்ட் ஆக்டர். அண்ட் அது எப்படி நடந்த, ஐ திங்க் யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதை பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ். ஆமாம், அது ஸோ நான் வந்து கார்ப்பரேட்டில் இருந்தேன், ஆடிட்டிங்கில் இருந்தேன். அண்ட் டான்ஸ் என்னோட பேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு காலேஜில் ஸ்கூலில் இருக்கும்போது அந்த ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். ஆஃபீஸ் வந்தப்புறம் அந்த டச் இருக்காதுன்னு சொல்லி நான் காலேஜ் முடியும் போதே நான் ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டாகிராமில் நான் டான்ஸ் ஆடி போஸ்ட் பண்ணுறது. நான் சின்ன வயசுலேருந்தே ஹவ் பின் டான்சிங் சின்ஸ் ஐ வாஸ் 5. அதுக்கப்புறம் இதை ஆடி போடும்போது எந்த ஒரு இன்டென்ஷனுமே ஆனஸ்ட்லி இல்லை. டு பி வெரி வெரி ஆனஸ்ட், இது சினிமாக்குள்ளே வரணுன்றதுக்காக பண்ணதே கிடையாது. எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக நானுமே டச்சில் இருக்கணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். அது வந்து தனுஷ் சார் கண்ணில் பட்டு அவர் வந்து இவங்களால் நடிக்கவும் முடியுன்ற ஒன்று அவரால், பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், அவரால் அதை ஒரு பார்த்துருக்காரு. அண்ட் அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நானுமே ஒரு ஆக்சிடென்டல் ஆக்டர்னா கூட உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ எம் வெரி வெரி பேஷனேட் அண்ட் வெரி சீரியஸ் அபவுட் திஸ். இப்போது டியூரிங் நீக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தனுஷ் சார் கைடன்ஸில் அந்த படம் நடிக்கும் போதே எனக்கு ஆக்டிங் மேலே ஒரு பெரிய லவ் வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் குவிட் பண்ணிட்டேன். அவர் கொடுத்த தைரியத்தில் நான் குவிட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லான இறங்கிட்டேன். அண்ட் இந்த 2 படங்கள் எனக்கு வந்தது. எனக்கு அன்பே டயானா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். பிகாஸ் இது ரைட்டிங்காகவுமே ரொம்ப கரெக்டாக, அவர் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலி கரெக்டாக எழுதியிருந்தார். அண்ட் இதோட ஃபீமேல் கேரக்டரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தார், ஹீரோயின் ரோல். அது எனக்கு எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ஸ்பெசிஃபிக்லி இந்த ரோல் ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவில் நிறைய விஷயங்கள் எழுதின மாதிரி எனக்கு இருந்தது,
which was not talked about இதுக்கு முன்னாடி, which was very new for me. அண்ட் உங்ககிட்ட வர்றப்போ உங்களை பிடிக்காதவங்களே கிடையாது, எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். அண்ட் அந்த என்ன சிரிக்கிறாங்க. ஓகே, I agree. உங்களுக்கு இந்த படம் வந்தப்போ உங்களுக்கு அந்த ஸ்டோரி நீங்க கேட்டிருப்பீங்களா? அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? ஜாலியாக இருந்துச்சு கேட்குறப்போ. அதனால தான் ஓகே சொன்னோம். அது அந்த டைலக்ட் இது எல்லாமே வந்து அவர் வந்து சொல்கிறப்போ அவர் அந்த அந்த ஸ்லாங்லேயே நிறையா சொன்னார். அது கேட்குறப்பே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது கேட்டோன்னே நான் அது ஓகே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் எடுத்து சொல்கிறோம். பட் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ரோல்ஸ் ஆஃபர் வந்திருக்கும்ல, பட் ஏன் இது ஸ்டாண்ட் அவுட் ஆகி இதை நீங்கள் சில இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், சிலது வந்து நம்ம இல்லை நமக்கு அவர் சொன்ன மாதிரி தான் இது. இப்போ அது அந்த படத்தில் நம்ம ஏதாவது பண்ணணும், நமக்கு அந்த படம் ஏதாவது ஒன்று பண்ணணும், அந்த மாதிரி உள்ள படங்கள் பண்ணலான்னு தான் இருக்குது. இந்த படத்தில் கண்டிப்பாக என்னாலன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் இந்த படத்தில், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண தான் போகிறோம். அது மாதிரி ஆல்ரெடி நான் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பார்க்கலாம் இதுக்கப்புறம். கண்டிப்பாக. எஸ். அண்ட் உங்களுக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் உங்களோட படங்கள் பார்த்தக்கப்புறம், ஓகே இவங்க வந்து ஒரு ஜானரில் பண்ண போகிறாங்கன்னு. பட் அதை பிரேக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் கொண்டு வந்திருக்கீங்களா? அதை பற்றி அதான் இன்னைக்கு மக்களோட அட்டென்ஷனை வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. கையிலே மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இதை மாரி வந்து அவங்கள நம்ம தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதுக்கு வந்து நீங்கள் பலவிதமான பர்ஃபார்மன்ஸுகளை வெரைட்டியாக என்னென்னவோ பண்ண வேண்டியது இருக்குது. வடிவேல் சார் சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்னாலும் அவங்களுக்குமே ஒன்று இருக்கும். ஸோ வந்து ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணுவோம். இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்க அந்த நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னே தெரியாமல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து அப்படி இருக்க ஆட்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃபான ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை வந்து இது பண்ணுது. இன்னொன்று அப்படி இல்லைனாலுமே வேறு ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும் தான். இதுக்கப்புறம் திரும்ப அன்பே டைனா மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா இல்லை, வேறு மாதிரி ஒரு படம் தான் நான் எழுதி டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கண்டிப்பாக. எனக்கு இப்போ ஒரு ஸ்பீல்பர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஜானருமே ட்ரை பண்ணியிருப்பார். அவர் ட்ரை பண்ணாத ஜானரே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு எவ்வளோ எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இல்லை. இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃப், இன்றைக்கி செஞ்சதை நாளைக்கு செஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் வெறுத்து போயிட்டு தான் சினிமாக்குள்ளே வரும். ஏன்னா சினிமாவோட விஷயமே எக்ஸைட்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் புதுசாக எதனா பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இங்கே வந்துட்டும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம அந்த வேலையிலே இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான்ல. சினிமாவோட எக்ஸைட்மெண்ட்டை டு த ஃபுல்லஸ்ட்டாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டீங்களா இவங்க தான் ஆக்ட்ரஸாக இருக்க போகிறாங்க, நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை ஆஃப்டர் ஒரு சினிமாவில் அப்படி யாருக்குமே நடந்ததா சரித்திரமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு எல்லாம் நம்ம அந்த 4-5 ஆப்ஷனில் நம்ம வச்சிருந்த ஒரு ஹாப்பியான சூப்பரான எக்ஸைட்மெண்ட்டான ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு சூப்பரான விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இப்போ ஒரு கோபி ப்ரோ உள்ளே வந்ததும் அப்படியான ஒரு விஷயம் தான். அவர் உள்ள வரும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பயங்கர ஹாப்பியாகி கோபி வந்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான், கோபியை பிடிக்காதவங்களே கிடையாது. அவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் வந்து அவர் ஒரு ராக் ஸ்டார். சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் எப்படி பேசுவார், இப்போ அப்படியே ஹம்பிளா இருக்கு. இல்ல அவர் சொல்லிட்டு திரும்பலைன்னா நான் நம்பியிருப்பேன். சொல்லிட்டு பார்த்தேன் பார்த்தீங்களா? இல்லை நான் என்ன சொன்னாலுமே நான் சொல்றதெல்லாம் உண்மைன்றது வந்து அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு டேலண்டடான பர்சன் போது. அவர் உள்ளே வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரோஜா மேம் உள்ளே வரும்போதும் அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான். சூப்பராக அவங்க வந்துட்டாங்க இந்த ரோலுக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான கேரக்டர்ஸாக இவங்கெல்லாம் லேண்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த படம் லேண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச கேரக்டர்ஸ் இவங்க. அதுக்கெலாம் இவங்க வந்தது வந்து பயங்கர ஹாப்பியான விஷயங்கள் தான். அந்த மாதிரி ரம்யா உள்ளே வந்ததும் அப்படி தான். வந்து ஒரு சில பேருக்கு நம்ம சொன்னோம் இது பண்ணோம். அந்த நான் இன்றைக்கி வந்து அதாவது சொல்லுங்களேன், இப்போ ஒரு சில பேர்லாம் நமக்கு நோ சொல்லிட்டாங்கன்னா வந்து நமக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும், கோவம், நமக்கு நோ சொல்லிட்டாங்களா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நோ சொன்னவங்களுக்கும் நன்றி தான். ஏன்னா இப்படி ஒருத்தங்க நமக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்கல்ல, அதுக்காக வந்து அந்த கேரக்டருக்கு நோ சொன்னவங்களுக்குலாம் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஓவர் டு யூ. இப்போ இந்த படம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஹவு டு யூ திங்க் இட் வில் டேக் யூ? அன்பே டைனாக்கு முன் பின் பிரிக்கலாமா? கண்டிப்பாக பிரிக்கலாம். அது நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா படமாகவுமே அது அப்படி தான், ரைட்டிங்காகவே அப்படி தான் இருந்தது. இந்த கேரக்டரோட ரைட்டிங்காகவுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எனக்குமே மல்டிபிள் இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இதில் கோவமாக இருக்கட்டும், ஹியூமர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய ஹீரோயின்ஸ்க்கு இப்போ வந்து ஹியூமர் எழுதுகிறாங்களான்னா எனக்கு ஐ டவுட் இட், வெரி ரேராக தான் இருக்குது. அண்ட் அது பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றதே நம்ம பார்த்துருக்கோம். ஊர்வசி மேம்
கோவை சரளா மேம்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. அது எல்லாமே காமெடினால தான் அண்ட் அவங்க எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ்ன்றதுனால தான். அது வந்து ஆரம்பமாக ஒரு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ரொமான்ஸ் எல்லா இமோஷன்ஸுமே இதில் டச் பண்ணது எனக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ஆஸ் அ டிரெக்டராக அவரை பற்றி சொல்லுங்கள். இப்போது நம்ம ஒரு ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிபர்ட்டி அந்த டிரெக்டர்கிட்ட இருந்தால் நீங்களும் நிறைய இன்புட்ஸ் கொடுக்கலாம். சின்ஸ் அது ஒரு நீங்கள் ஹியூமர் கலந்த ஒரு ப்ராஜெக்ட்ன்றப்போ உங்களுக்கு அதனால தான் அவர் உங்களை தேடி வந்திருக்காரு. உங்களோட இன்சைட்ஸும் அவருக்கு வேணுன்றதுனால தான். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது? அந்த மாதிரி சொன்னால் ஏற்றுக்குவார் தான். ஆனால் இப்போ இந்த படத்தில் வந்து இந்த என்னோட கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ்லாம் மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு தான். ஏன்னா அந்த ஸ்லாங்கு தான் இதில் மேட்ரே. அந்த டைலாக் அது ரொம்ப முக்கியமாக வேறு இருக்கும். இதை தான் சொல்லணுன்றது இருக்கும். இப்போ நான் மாற்றி சொல்கிறேன்னாலும் சொல்லலாம், ஆனால் அந்த பெங்களூர் ஸ்லாங்லேயே சொல்லுவார். அதுதான் அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். நான் இதிலே சொல்லிட்டு போயிடுறேன். அது இதே சொல்லிட்டு போகிறேன் நான். அது வந்து இப்போ இன்னும் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்களா, அப்போ நான் பார்த்துருக்கேன். அவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்துப்பார். மேக்ஸிமம் எடுத்துப்பார் தான், நோ சொல்ல மாட்டாப்புல. அந்த இடத்துக்கு தேவைன்னா எடுத்துப்பார் தான். அது நான் சொன்னதை தான் நீ பேசணும் அதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இதை எனக்கு இது முன்னாடி போட்டுக்கலாமா, இது பின்னாடி போட்டுக்கலாம், ஓகே எனக்கு அது மேட்ரு வந்தால் போதும் ப்ரோன்ற மாதிரி தான் அவர். செட்லேயே வந்து ஒரு சீனில் வந்து செம்ம ஜாலியாக இருந்த ஒரு சீன், செம்ம ஐயோ என்னால் முடியலப்பா எவ்வளோ தடவை டேக் எடுத்துட்டேன், சரி ஓகே இதை நம்ம ஒழுங்காக பண்ணி முடிக்கணும் அப்படி ஒரு சீன். இன்னொன்று வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருந்திருப்பீங்களா, இதை நம்ம பார்க்கணும், இந்த சீனை வந்து நான் ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஸோ இந்த 3 எது சொல்வீங்க? ஈச் பீப்புள் சொல்லலாம். சீனா வந்து சீரியஸான சீன் தான். சிச்சுவேஷன் காமெடி ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேர் வந்துட்டு தான் நான் வந்து தெரியாமல் ஒரு டைலாக் சொல்லும்போது அது அந்த ஆங்கிலோ இந்தியன் ஆக்சென்ட்ல சொல்லணும்ன்ட்டு சொல்லி கொஞ்சம் அது தமிழில் கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. அது சொல்கிறதுனால அந்த வார்த்தை அது மொத்த செட்டுமே பிளாஸ்ட் ஆகி சிரிச்சிட்டாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து இல்லைதான் அப்புறம் ப்ளே பேக் பண்ணி காமிச்சேன், பாருங்க என்ன சொல்றேன், நிஜமாவே ரொம்ப கெட்ட வார்த்தை. உங்களுக்கே தெரியாம சொல்லிட்டேன். இல்லை அது ஸ்லாங்ல சொல்லும்போது அது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை இங்கிலீஷ் வேர்டாக ரீப்ளேஸ் பண்ணி போட்டு சொல்லிட்டேன். ஆனால் அந்த இடம் வரும்போதெல்லாம் இவரும் சிரிக்கிறேன், நானும் சிரிச்சிட்டேன், எல்லாருமே சிரிச்சிட்டாங்க பயங்கரமா. ஸோ ஒரு இடத்துல நாங்கள் சிரிக்கப்போ அவங்க சீரியஸ் ஆயிட்டாங்க. ஆமாம், எல்லாரும் சீரியஸ் ஆகி இப்போ டேக் முடிங்கிறாங்க. 2 பேரும் சுத்தமாக சிரிச்சு தள்ளிட்டோம். அன்னைக்கு வந்து டிஓபி சாரை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டோம் நாங்கள். ஷெல்லி சாரை அவரும் கொஞ்ச நேரம் அவர் சிரிச்சு பார்த்தாரு. நானும் பார்த்துட்டு ஒரு சின்ன காமெடி எவ்வளவு நல்லா சிரிப்பீங்க அப்படின்னு. அந்த சிச்சுவேஷன் தான் அது காமெடி. நிறைய டேக்ஸ் எடுத்தது கேட்டிங்கல்ல, அது இது பயங்கர ஃபன்னா இருந்தது. எனக்கு வந்து இந்த டிவி உடைக்கிற ஷாட்ல வந்துட்டு நான் சீரியஸா இருக்கணும். அகைன் இவர் ஒரு ஜர்க் கொடுப்பாரு. அது கொடுக்கும்போது எனக்கு நல்ல வேலை நான் அந்த சீன்லேருந்து வெளில போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளில போயிட்டு பயங்கரமாக சிரிச்சேன். அவ்வளோ கோவம் இருக்கும் இந்த டிவி உடைக்கிற ஷாட்டில். வெளில போய் நான் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகி சிரிச்சிட்டேன். ஒரு டேக்லேயுமே அது ஒயிட் க்ளோஸ் எல்லாத்துலேயுமே ஃபன்னியாக இருந்தது. சேத்தன் சாரோட ஒரு சீன் இருக்கும் எனக்கு, ஒரு டீ ஷாப்பில். அந்த சீன் எனக்கு பார்க்கணுன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது மட்டும் அதை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, என்னமோ இருக்கு. ரைட். நீங்க? எனக்கு நான் சிரிச்சதுன்னா இப்போ அவங்க சொன்ன அந்த சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக சிரித்தேன். அந்த மாதிரி அப்புறம் இவங்க சொன்ன அந்த டிவி உடைக்கிற சீன்லையுமே அதுதான் அவருக்கும் ஃபர்ஸ்ட் டே, இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டே. அவரோட ரியாக்ஷன் வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் அவர் பெங்களூர் பாபாவா பார்த்தப்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஆமாம், அவரோட ரியாக்ஷன்ஸு அதெல்லாமே வந்து ஃபுல் ரியாக்ஷனில் தான் வந்து அதில் அந்த சீனில் அவர் ஒர்க் பண்ணுவார். ஆமாம், செம்மையாக இருந்தது அந்த சீன். பயங்கர ஹாப்பியாக இருந்தது. எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி நிறைய டேக்கில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருந்துச்சு. வந்து பிரிட்ஜ் மேலே ஒரு சீக்வன்ஸ் ஒன்று, பெரம்பூர் பிரிட்ஜ் மேலே ஒரு சீக்வன்ஸ் இருந்து அது இருந்துச்சு. கரெக்ட் டான்ஸ் தான். நீங்க உங்களோட ஆன்சர் அவருக்கு அவர் சொன்னதான் உண்மை. டான்ஸ் தான் போதும் சாமி, நான் இன்னைக்கு பொழைச்சி நாளைக்கு ஷூட்டுக்கு போயிட்டேன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது டான்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அவர் வந்து ஒரே டான்ஸ் மாஸ்டர் வந்து டான்ஸும் ஸ்டண்ட்டையும் கலந்து ஒரு புதுவிதமான கலையை உள்ளே இறக்குவார். அவர் ரகு மாஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக. பஸ்ஸில் இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே குதிக்கணும். ஆமாம், பஸ் பிரிட்ஜ் மேலே இருக்குது, பிரிட்ஜுக்கு மேலே அங்கே இருக்கும். அப்படி மிஸ் ஆச்சுன்னா அப்படி அந்த மூலக்கடை பிரிட்ஜ்லேருந்து கீழே ஒரு 50 அடி இருக்கும், 30-40 அடிக்கு அவ்வளோ. 50 ரொம்ப ஹைட்டு. அப்போ கரெக்ட் தான், அப்போ முடிச்சுதான் அப்படி இருந்தது. அது வந்து என்னன்னா நம்ம சம்மர் சால்ட் அடிச்சு அந்த எட்ஜுக்கு போய் எட்ஜ்லேருந்து கீழே குதிக்கணும். அந்த சம்மர் சால்ட் அடிக்கும் போதே ஒரு ரோல், அது பேர் ரோல் அடிக்கும் போதே செம்ம பயம். ஒரு கடத்துக்கு போல என்ன விட்டுருக்கடா சாமி, டீ குடிச்சிட்டே பார்த்துக்கிட்டு
எப்போ முடிப்பாரு? நாங்களாம் வந்து இப்போ அந்த 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 சீனில் கூட இருந்தது. இவங்க வந்து டேக் ஓகே அப்படின்ட்டாங்க. டேக் அப்பாடா டேக் ஓகே அப்படின்னு. இவங்க வந்து ஏதோ அப்போதான் நார்மலாக ஏதோ மாஸ்டர் ஏதோ ஒன்று இவங்க ஏதோ டேக் கேட்க போகிறாங்கன்னு கையெழுத்து கும்பிட்ற டேக் கேட்டுறாதாமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? திருப்பி போமா யாரா அந்த உடம்பு அந்த அளவுக்கு ஒரு மோரை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது வந்து அப்படி இருந்தது. ரொம்ப ஃபீல் குட். இதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து அப்பா அம்மாவுக்கு நடுவில் ஒரு மொமெண்ட் இருக்கு. மோஸ்ட் ஃபேவரட். அது வந்து எனக்கு எழுதும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படா ஷூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஷூட் பண்ணும்போதும் செம்மையாக இருந்தது. அதுக்கு வந்து ஒரு குட்டி சாங் வந்து பரத் சங்கர் வந்து போட்டிருக்காரு. ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது தியேட்டரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னியான மொமெண்ட். புரட்டாசிக்கு போல தைப்பூசம். முத புரட்டாசினா என்னன்னு தெரியுமா கேளு, அதான் டைலாக். முத தைப்பூசம்னா என்னன்னு தெரியுமா கேளு. அது வந்து எனக்கே என்ன நினைச்சு ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தேன் நான். ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, அது புரட்டாசி எப்பறம் தைப்பூசம் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி பைக்ல போகும்போது நாய் துரத்துச்சு. ஆமா, அது இப்ப அந்த பைக்ல ரியலாவா? ஆமாமா, நாய் துரத்துச்சு. ஸ்கூட்டர்ல முன்னாடி கேமரா கிளிக் பண்ணி அதை ஓட்டணும். அது போயிட்டு இருக்கோம், இந்த சைடு இருந்து நாய் வேற ஐயோ அப்படின்னு சொல்லி நாங்க டயலாக பாக்குறதா நாயை பாக்குறதான்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து திருப்பி போச்சு. திருப்பி இங்க இருந்து அது வரைக்கும் போனோம், அப்புறம் அங்க இருந்து இது வரைக்கும் வந்தோம், திருப்பி இங்க இருந்து போனோம். அப்புறம் அந்த மாதிரி மொமெண்ட்லாம் ப்ளூ பஸ்ல கடைசியா வச்சிருக்கோம். ஆமா, அப்புறம் பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது வந்து அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பார்க்கணும் ரொம்ப. அதுவும் நல்லா ஃபுல் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கணும், அது எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு. ஆனா என்னன்னா லைட்டா சொல்ல மாட்டீங்க. சொன்னா அப்புறம் எதுக்கு படம் எடுக்கணும்? ஓகே, கதையா சொல்லி பாட்காஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமே. லிட்டில் டாக்ஸ் வரலாமான்னு பாக்குறோம், ஒன்றும் வரல. சரி, ஓகே. பட் இட்ஸ் இன்னொன்று நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நம்ம ஸ்டோரி எழுதிட்டு இன்னொருத்தவங்க டைரக்ட் பண்றப்போ ஆக்ட் பண்றது ஈஸி, எல்லாமே பண்றப்போ ஒரு மாதிரி ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா? நான் நினைப்பேன் எல்லாத்துலயுமே ஒருவேளை ஃபுல்லஸ்ட் கொடுக்க முடியாதுன்ற கில்ட் வந்துருமோ. அப்படி இல்லைங்க. இதுல உங்களுக்கு ஒர்க்காக வந்து நீங்க ப்ரீ ஒர்க் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் ரொம்ப இதுவாக வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணோம். ஒரு நாளைக்கு என்ன எடுக்க போகிறீங்க, என்னென்ன மாதிரி ஷார்ட்ஸ் இருக்க போது, என்னென்ன ஆங்கிள் போக போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோ டைரக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அது மாதிரி வந்து நல்ல கேமராமேன் ஷெல்லி வந்து சூப்பராக, அவருமே ஒரு டேரக்டர் தான். ஏன்னா அவர் வந்து ராஜமன் அந்த இதில் வந்து கேமரா இது கற்றுக்கிட்டாரு. அது இல்லாமல் மணிரத்னம் கிட்ட மணிரத்னம் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, அசிஸ்டன்ட் டேரக்டராக. ஸோ அவருக்கு டேரக்ஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அவர் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலையும் அப்படி தான். அவர் கோபால் அந்த கேமராமேன் அவருமே வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இவருமே ஷெல்லி வந்து ஒரு படி மேலே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுன்னும் போது உங்களுக்கு ஜாலி தான். ஏன்னா நீங்களே டேரக்டர் ஆகும்போது இப்போ நான்லாம் இவங்களுக்கு இப்படி இல்லை அப்படி நடிங்கன்னு ஒரு 4 டேக் வாங்குவேன். என்ன டேக் வாங்குறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. அதனால ஜாலியாக லிபர்ட்டி அவருக்கு. நம்ம வைக்கிறதா சாம்பார், நம்ம வைக்கிறதா ரசம், யாருமே நம்மளை எதுவுமே சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் இல்லை? ஓகே, எஸ். பட் ரியலி ஹாப்பி இன்னைக்கு உங்களை நான் பார்த்து இன்டர்வியூ பண்ணதில். உங்கள் ஈச் ஒன் ஆஃப் யூக்கு இந்த படம் வந்து பெருசாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.